பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மேன்மை வருமா? நாங்களாம் இப்படியே தான் இருந்துருவோமா என்று அன்னைக்கு ஒருவர் கேட்டார். ஏன்னா அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு, பல நாட்களாய் அதே இடத்துல இருந்து ஒரு மாதம் பகல், ஒரு வாரம் பகல், ஒரு வாரம் இரவு இப்படி ஒர்க் பண்ணுறவர். ஆனால் அவருடைய வேலையிலையும் எப்படியாவது தன்னால் இயன்ற காணிக்கை ஒரு 50 100 தினம் போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். செக்யூரிட்டி கார்டு யாராவது ஒருத்தர் அவர் கொடுத்தா உடனே அதை காணிக்கையை போடுவார். அப்போ அவர் கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வருமா? நாங்கள் இப்படியே தான் இருந்துருவோமா? இல்லைங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மாற்றம் உண்டு. நிச்சயமாக அவர் உயர்த்துவார். ஏன்னா எப்படி உயர்த்துவாராம்? எளியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அப்படி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவனே, புனித இதயம் உடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புனித இதயம் உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பேன். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தல் பலகனையே மனப்பிலும் நான் மனமே என்று சொன்னதான். தாய்தல் பலகனையே மனப்பிலோ நான் மனமே என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை அவர் கையே தந்து ஜீவப்பா என்று ஓடுவே. தாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே கீதமே. வைனாலில் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசுவை நானில் ஏற்றி மகிழ்வே.
அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆத்மாவும் தேகம் யாவும் இந்து தந்து தொண்டு செய்கவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இந்து தந்து தொண்டு செய்கவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவில் கீதமே நேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசுவை நானெல்லாம் ஏற்றி மகிழ்ந்திடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரண நடக்க மாட்டாரா? ஏற்ற காலத்துல தீவிரமாய்னா என்னது? ரொம்ப ஸ்பீடா. நாம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனா ஏற்ற காலம் வரணும்ல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதுக்கு உடனே கொண்டு உயர்த்தியிருந்தா இன்னைக்கு தாவீதை தியானிப்போமா? எங்கோ இருந்திருப்பான். அவரே சொல்றார் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தில் வாசிப்போம். 7-8 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனிதன், இவன் ஒரு தவறு செய்த போது அவனை சுற்றி காட்டி நீயே அந்த மனிதன் என்று சொல்லிவிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. நல்ல கவனிங்க. எப்படி இருந்தவன? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன இஸ்ரவேலின் மேல என்ன பண்ணாரா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு. அது மட்டுமல்ல, விரட்டுன்னு விரட்டினான யாரு? சவுல். அவனுடைய கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திருப்பேன். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன். ஏன்னா அவருக்கு தெரியும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்கிற அந்த வல்லமையுள்ள ஆண்டவர். ஏன்னா அவர் நம்ம குண்டு பண்ணியிருக்க ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதும் இல்லை. ஆமா. ஏன்னா நமக்கு அநேக நேரங்கள்ல நாம உடனே அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்ற காலம் வரணுங்க. வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதனும் கிடையாது, மனம் மாறி போறவரும் கிடையாது, சொன்னதை செய்யாம இருக்கிறவரும் கிடையாது. நிச்சயமா சொன்ன வாக்கை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அதனால்தான் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மிக அருமையான ஒரு வசனம். ஏன்னா எஸ்ரா அன்றைக்கு, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். நல்ல கவனிங்க, மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து என்னது? 2 கையும் அப்படியே தூக்கி அப்படி ஏறெடுத்து
அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து ஆமா இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 மலரடிக்கு சரணம் 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 பார்ப்போற்றும் துயருள் தேகனே மெய்யாக நீக்கும் அருள்நாதனே மாயம் நீக்கும் துணையாவும் மானீரே சரணம் 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 பாடுங்க பார்ப்போற்றும் துயருள் தேவனே நீக்கும் அருள்நாதனே மாயம் யாவும் நீக்கும் துணையானே சரணம் 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 இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 பலவீனயாமும் போக்கும் வல்லோனே பல நீர்ந்து வலக்கரம் பிடித்தீரே ஆவி ஆத்ம சரீரத்தை படைத்தீரே சரணம் சரணம் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எனக்கு அன்பானவர்களே நல்ல கவனிங்க, அவர் உயர்த்துகிறதற்கு நேரம் உண்டு. அதனால யோபு சொன்னார், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். சொந்தத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், தனக்கிருந்த பிள்ளைகளை இழந்தான், தனக்கிருந்த மிருக ஜீவன்களை எல்லாம் ஒரே நாளில் இழந்தான். ஆனா அவன் சொன்னான், எனக்குன்னு ஒன்ன குறிச்சிருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றியே தீர்வார். இன்னைக்கும் சொல்றேன், உங்களை உயர்த்தணும்னு தேவ சித்தம் இருந்தா எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது. நான் மறுபடி சொல்லுவேன், அந்த சின்னவன் 1000 மொர்தெக்காய்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? சின்னவன் என்று சொன்னேன். இந்த மொர்தெக்காய் சின்னவனாய் இருந்த, அடிமையாய் இருந்த, அனாதையாய் அடுத்த தேசத்தில் வந்திருந்த, எந்த ஒரு திறமையும் இல்லை. ஏன்னா அப்படி இருந்தா தானியேல் 1:3 வாசிக்கணும். அங்கே ஒரு அருமையான காரியத்தை வாசிக்கலாம், அதையும் வாசிக்கலாம். தானியேல் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. மிக அழகாக கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு தகுதி அங்கே இருக்கிறது. 1 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்கள். எந்த திறமையும் அவனுக்கு இல்லை. அடிமையா வந்தாச்சு, யாருன்னே பார்க்க முடியாது. ஏன்னா அடிமையா பிடிச்சி வரப்பட்டவனுக்கு என்ன இருக்கு நான் பார்த்துட்டு கொண்டு வருவான். இங்க வந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன வேலை அவனுக்கு கிடைச்சது. அந்த வேலை என்ன வேலை? கேட் கீப்பர், வாயில் காப்பாளன். ஆனால் அந்த வாயில் காப்பாளனுக்கு வந்த உயர்வை பார்த்தீங்களா? ராஜாவுக்கு அடுத்த இடத்துல தன் ஜனத்துக்கு நன்மைகளை பேசுகிறவனாய்,
அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்துச்சு. எப்படி உயர்த்தப்பட்டான்? அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கும் சொல்கிறேன், நீ ஒருவேளை எல்லாரும் அற்பமாக நினைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் அற்பமாக நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது யாரும் அதை பார்த்து ஐயா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்நிய கண்கள் அல்ல, அதை சொந்த கண்களை காணும். நீயே பாப்ப எனக்கா இப்படிப்பட்ட வாழ்வு? ஏன்னா அவர் நம்மைத்தான் தேடுகிறார். சின்னவனைத்தான் அவர் தேடுறார். யார் புறக்கணிக்கப்பட்டானோ அவரைத்தான் நோக்கி பார்க்கிறார். பாலைவனத்தில் கிடந்து தேடி நம்மை வந்து பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்து யாக்கோவை நடத்தினவர், அவனை உணர்த்தினவர், அவனோடு இருந்தவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அநேக நேரங்களில் இது நமக்கு விளங்குறது இல்லை. அவர் தீவிரமாய் செய்வாருங்க. ஏன்னா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், எப்படி ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏன்னா ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம அடங்கி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்றார், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சேர்க்க ஒரு காலம் உண்டு, செலவிட காலம் உண்டு. சேர்க்க ஓர் காலம் உண்டு, செலவிட காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. புலம்பம் ஓர் காலம் உண்டு, நடனம் பண்ண காலம் உண்டு. புலம்ப ஓர் காலம் உண்டு, நடனம் பண்ண காலம் உண்டு. கிழிக்க ஓர் காலம் உண்டு, தைக்க ஓர் காலம் உண்டு. கிழிக்க ஓர் காலம் உண்டு, தைக்க ஓர் காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும்
ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அழவோ காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழவோ காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதனாலதான் மொர்தெக்காய் சொல்லும் போது சொன்னா, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். எனக்கு அன்பானே, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் செய்வார். அநேக நேரம் நமக்கு அது விளங்காமத்தான் என்னை உயர்த்துவாரா. அவர் பட்சவாதம் இல்லாத தேவன், யாரையும் பட்சவாதத்தோட பார்க்கிறவரே கிடையாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மனமகிழ்ச்சி அடைகிறீங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப அடிமட்டத்தில் உட்காந்து ஐயோ எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் என்று வாக்கு பண்ணினவர் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடத்தியே தீர்வார். ஆனா ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நாம கைக்குள்ள அடங்கி இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் அடங்கி இருக்காம தான் படிக்கும் போதே தவறான பாதைகளில் போய்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய படிப்பை கூட விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா படிக்கிற காலத்தில் படிக்கணும், ஆனால் அப்பவே இன்னைக்கு காதல்னு ஒன்று வந்து, செல்ஃபோன் ஒன்று வந்து எத்தனை பிள்ளைகளுடைய கல்வியை கெடுத்து போடுச்சு. இன்னைக்கு கூட பார்த்துங்க, பின்லாந்தில் சொல்கிறாங்க, திரும்ப பேப்பரில்லா கலாச்சாரம்ல நாங்கள் பேப்பரும் பேனாவும் உள்ள கலாச்சாரத்தை கொண்டு வர போகிறோங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தொலைக்காட்சியில் வருது, எல்லாரும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். டிஜிட்டலுக்கு போனவங்க டிஜிட்டலில் வரும்போது ஆபாசங்களும் வருது, தேவையற்ற காரியங்களும் வருது. அதனால் நாங்கள் மறுபடியும் அந்த பழைய பேப்பர் பேனாவுக்கே போகிறோம். நாங்கள் அதுக்கு ஒரு சட்டமாக கொண்டு வர போகிறேன்னு இன்றைக்கி டிவியில் தொலைக்காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்தவர் ஏற்ற காலத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். அதனால தான் தாவீது சொன்னான் சங்கீதம் 31:14-15, நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் கைக்கும் என்னை துன்பப்படுத்தலுடைய கைக்கும் நீங்களாக்கி தப்புவியும் என்று ஜெபித்தானா. நீங்களும் ஜெபித்து பாருங்க, ஏற்ற காலம் வரும், அவர் உன்னை உயர்த்துவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவர் மேலே இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பாருங்க. நான் மற்றவங்களும் சொல்ல மாட்டேன், நான் 2 வயசில் கண்ணு போகும்போது எல்லா விதத்திலும் தாழ்த்தப்பட்டேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் கருப்பா சேப்பா தெரியாது, நீங்கள் போட்டிருக்க துணி தெரியாது, எவ்வளவு தாழ்மை உண்டோ அந்த தாழ்மைக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு நான் இரவில் நெடுநேரம் ஜெபிப்பதுண்டு. ஆண்டவரே, ஒரு நாள் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா, தொலைக்காட்சிக்கு 4000 ரூபா. இது மட்டும் இல்லாமல் 2 பார்வையற்ற மக்கள் சபை திருநெல்வேலி மதுரையிலே, அதுலேயும் எத்தனையோ கட்டுமான பணி கூட நின்று போயிருக்கு. இதில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேனு, வந்து போகிறதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்காம நான் அனுப்புனதே இல்லை.
நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே வரும். அது மட்டும் இல்லை பிரதர், நாங்கள் ஒரு தொகை கட்டுமான பணிக்கோ எதுக்கோ செஞ்சால் எங்களுக்கு பில்லு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதுக்கு ஒரு வழி உண்டு. என்கிட்ட கேளுங்க, அந்த நம்பரை உங்களுக்கு தரேன், அது வழியாக அனுப்புங்க, தாராளமாக உங்களுக்கு அதில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, கரெக்டாக காலைல 10லேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை அவசரம்னு இருந்தால் எமர்ஜென்சிங்கிறதுக்கு விதிவிலக்கு. ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக கொண்டு போகிறீங்க, கூப்பிடலாம் தாராளமாக. மற்றபடிக்கு 10லேருந்து 5 கொடுங்க. ஏன்னா நான் காலையிலையும் சாயந்தரம் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள். அங்கே ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் பேசிக்கிட்டு இருந்தால் மற்றவங்க வர்றவங்களுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஆகையினால உங்களுக்கு எடுக்காமல் தான் மனச்சங்கடம். 10லேருந்து 5 எடுங்க, அப்போ நிச்சயமாக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உயர்த்த போகிற தேவன். யார் யார் எந்தெந்த நிலையிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் உடைய களிப்பாய் மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாமல் தன் வீட்டிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்காய் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து இவ்வளோ படிச்சிருந்து ஒரு நல்ல வேலை வரலையே, ஒரு தேர்வு கூட நான் போகலையேன்னு சொல்லி கண்ணீர் விடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தனக்கு பிள்ளைகள் இருந்தும் புருஷன் இருந்தும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி ஐயோ என் குடும்பத்தில் கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லி கதறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மாத்திரை கையில் வைத்து கொண்டு இந்த மாத்திரை தான் என் வாழ்க்கையா என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் புலம்பலையும் கர்த்தர் கேட்கட்டும், கண்ணீரை துடைக்கட்டும். ஒவ்வொருவருக்காய் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆண்டவர் சீக்கிரத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் மனம் சோர்ந்திருக்கீங்களோ அதில் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.